எதிர்பார்த்திருந்த மத்திய அரசோட பட்ஜெட் வழக்கத்தை விட பெரிதும் ஏமாற்றத்தை வழங்கியிருக்கு அப்படின்னு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் குற்றம் சாட்டியிருக்காரு. இது குறித்து முதல்வர் வெளியிட்டுள்ள அறிக்கையில தமிழ்நாட்டுக்கான சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் வேளையில இந்த ஆண்டாவது ஒன்றிய பாஜக அரசோட கண்களுக்கு தமிழ்நாடு தெரியும், அவர்களுடைய காதுகள்ல நமது உரிமை குரல் விழும் அப்படின்னு எதிர்பார்த்திருந்தோம். அந்த எதிர்பார்ப்பை பொய்க்க செய்து மத்திய அரசு ஏமாற்றத்தை வழங்கி இருக்கு அப்படின்னு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் குற்றம் சாட்டியிருக்காரு. மத்திய அரசோட பட்ஜெட்ல ஏழைகள், பெண்கள், விவசாயிகள், விளிம்பு நிலை மக்கள் என எந்த பிரிவினருக்குமே நன்மை பயக்கும் திட்டங்கள் இடம்பெறல. மொத்த வரி வருவாயில மாநிலங்களுக்கு பகிர்ந்தளிக்கப்படும் பங்கு 41 விழுக்காட்டிலிருந்து 50 விழுக்காடா உயர்த்தப்படணும் அப்படின்னு கோரிக்கையும் புறக்கணிக்கப்பட்டு, மாநிலங்களுக்கான வரி பகிர்வு தொடர்ந்து 41 விழுக்காடு என்ற அளவிலேயே தொடரும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருப்பது மிகுந்த ஏமாற்றத்தையே தருது. நாட்டோட பொருளாதார வளர்ச்சிக்கு பெரும் பங்காற்றி வரும் தமிழகம் தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டு வரும் நிலையில 10வது நிதிக்குழுவிலும் சரி செய்யப்படல அப்படின்னு அவர் கவலை தெரிவிச்சிருக்காரு. பட்ஜெட்ல தமிழகத்துக்கு வழங்க வேண்டிய கல்வி திட்டத்துக்கான 3548 கோடி ரூபாய், ஜல் திட்டத்திற்கான 3112 கோடி ரூபாய் நிதி குறித்து எந்த அறிவிப்பும் இடம்பெறல. தமிழகத்திற்கான எந்த ஒரு புதிய திட்டமுமே இந்த பட்ஜெட்ல இடம்பெறல அப்படின்னு தமிழகத்தை மத்திய அரசு தொடர்ந்து மாற்றாந்தாய் மனப்பான்மையோட தான் நடத்தி வருது அப்படின்னு வெட்ட வெளிச்சமாக்கியிருக்கு அப்படின்னு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் குற்றம் சாட்டியிருக்காரு. வழக்கமாக இடம்பெறும் திருக்குறளுமே இந்த பட்ஜெட்ல இடம்பெறல அப்படின்னு மொத்தத்துல இந்த பட்ஜெட் தமிழகத்திற்கு ஒரு பெரிய ஏமாற்றத்தை தந்திருக்கு அப்படின்னு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் விமர்சித்திருக்காரு.